கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதவர்கள், பிரவேசிக்க முடியாதவர்கள், அவர்களை குறித்த பட்டியல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த பட்டியல்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தருவது நல்லது என்று நான் கருதுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். பலரை பற்றிய பட்டியல் இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து இதற்கொத்த இன்னும் சில வசனங்கள். 27ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பட்டியல் நீளுகிறது. சில சமயங்களிலே பட்டியல்கள் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகிறது. கூறியது கூறல் காணப்படுகிறது, ரிப்பெட்டிஷன். எல்லாவற்றையும் சேர்த்து வாசிப்போமே. 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22, 15. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 18ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். இந்த புஸ்தகத்தில் உள்ள எந்த புஸ்தகம்? வெளிப்படுத்தின விசேஷம். அது மட்டுமல்ல, மொத்த வேதாகமம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக புறம்பாக்கப்பட்ட சில மனிதர்கள், அவர்கள் குறித்து நாம் ஏற்கனவே சந்தித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். 21ஆம் அதிகாரம் பாருங்கள். 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். இவர்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்றைக்கு இந்த மூன்றாவது நபர் யார்? அவங்க முதலாவதாக பயப்படுகிறவர்கள், இரண்டாவதாக அவிசுவாசிகள், மூன்றாவதாக அருவருப்பானவர்கள் என்று சொல்லியும் பார்க்கிறோம். அருவருப்பானவர்கள் ஒரு தடவை பார்த்தால் இன்னொரு தடவை பார்க்க சகிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆசாமிகள், அருவருப்பானவர்கள், அபாமினேஷன்ஸ், அருவருப்பானவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அருவருப்பான கிரியைகளை செய்து வரக்கூடிய அருவருப்பானவர்கள் என்று சொல்லி 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
தேவனுடைய வசனத்தை கேளாதவர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லி 119 சங்கீதம் 158 வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம், தேவனுடைய வசனம் பால் தேன். இதையெல்லாம் வாசிக்காதவர்கள், கேட்காதவர்கள், கை கொள்ளாதவர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகாமியம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நீதிமொழிகள் 8 அதிகாரம் 7 வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆகாமியம் பெருமை பாராட்டுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. பெருமை அடிப்பதிலே புண்ணியம் என்ன? பெருமை அடிப்பதற்கு நம்மிடத்தில் என்ன உண்டு? நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். 103 சங்கீதம் 14 வசனத்திலே ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பின்ன லூக்கா 18 அதிகாரத்திலே 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களே, ஒருத்தன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். பரிசேயன் குடு 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 குடுவென்று ஓடி ஆல்டர் பக்கத்திலே, பலிபீடத்தின் பக்கத்திலே நின்று தன்னை குறித்து தம்பட்டம் அடித்து ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நான் அநியாயக்காரர் மாதிரி அல்ல, பரிகார கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, விபசார கூட்டம் சேர்ந்தவன் அல்ல, நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் என் ஆஸ்தியிலே தசம பாகம் கொடுக்கிறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து தம்பட்டம் அடிக்கிறான். அதை அவன் ஜெபம் என்று எண்ணிக்கொள்கிறான். ஆயக்காரன் அப்படி இல்லை, தூரத்தில் நின்று, தூரம்னா எங்க? ஆலயத்தில் முதலாவதாக மகா பரிசுத்த ஸ்தலம் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், 2வதாக பரிசுத்த ஸ்தலம் ஹோலி பிளேஸ், 3வதாக கோர்ட் பிரகாரம், அடுத்தாற்போல காம்பவுண்டுக்கு வெளியே தூரத்திலே அவன் அங்கே தான் நின்னான். ஆயக்காரர்கள் ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள், அருவருப்பானவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள். அவனோ தூரத்தில் நின்று தன் மார்பிலை அடித்து கொண்டு, எப்போ மார்பில் அடிப்பாங்க? அம்மா செத்து போன அடிப்பாங்க, அப்பா செத்து போன அடிப்பாங்க, மனைவி அல்லது கணவன் செத்து போன அடிப்பாங்க. மார்பில் அடித்துக்கொண்டு பாவத்தை குறித்த மிகுந்த துக்கம் அவனிடத்தில் காணப்படுவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மார்பில் அடித்துக்கொண்டு தன் கண்களையும் ஏறெடுத்து பார்க்க துணியாமல், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று சொன்ன பொழுது அவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. பலினா என்ன? காணிக்கை. துன்மார்க்கர் செலுத்தக்கூடிய பலிகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. பழுதான பலி செலுத்துவது, அந்த பழுதான பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லியும் உபாகமத்திலே 17 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பலிகள், வழிகள் துன்மார்க்கருடையவை, அவையெல்லாம் அருவருப்பானது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து மனம் திரும்பி படைக்கப்படக்கூடிய பலிகள் மட்டும், காணிக்கைகள் மட்டும் அங்கீகரிக்கப்படுகின்றன, ஆசீர்வதிக்கப்படுகின்றன என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 பேர் காணிக்கை செலுத்த போனார்களே, யார்? அந்த காயின், ஆபேல். 2 பேர் பலி செலுத்த போனார்களே, பலி செலுத்தும் பொழுது ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. காரணம், ஆண்டவருக்கு முதலாவது தேவை ஆள், அதற்கு பிறகுதான் அவனுடைய தாள் அல்லது காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. காயினை கர்த்தர் அங்கீகரிக்காததினாலே அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்ததினாலே அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் விட்டெறிந்தான். அதை காணிக்கப்பட்டியலே போடலாகாது என்று சொல்லி அதை தனித்து தவிர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. துன்மார்க்கர்களுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, ஆசீர்வதிக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, பழுதான பலிகள், பலி செலுத்தும் பொழுது அது சுத்தமாக இருக்க வேண்டும், அது முழுமையாக பூரணமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். பலி செலுத்தும் பொழுது ஆட்டையா அல்லது மாட்டையா அல்லது கோழியையா அல்லது புறா குஞ்சுகளையா எதை செலுத்த வந்தாலும் பழுதில்லாத பலிகளாக செலுத்த வேண்டும். ஐயா, இப்போ அதெல்லாம் செலுத்துறது இல்லையே, இப்போ காணிக்கை தானே அப்படின்னா, கிழிஞ்ச நோட்டுகளை காணிக்கையாக போடாதீங்க, கள்ள நோட்டுகளை காணிக்கையாக போடாதீங்க, பழைய நோட்டுகள், செல்லாத நோட்டுகள் அவற்றை காணிக்கையாக போடாதீங்க, கரைப்பட்ட காயின்ஸு, கரைப்பட்ட நாணயங்கள் அவற்றை போடாதீங்க, ஒரு பக்கம் அழிந்து போன நாணயத்தை போடாதீங்க. பழுதானவற்றை ஆண்டவருக்கு படைக்காமல் இருப்பீர்களாக. நாய் விற்ற காசு, வேசி பணயம் இதெல்லாம் படைக்காதீங்க. பாவம் மிகுந்த ஃபிலிம்ஸ் இதையெல்லாம் வைத்து விற்பனை செய்யாதிருங்க. பீடி, சிகரெட்டு, புகையிலை, வெத்தலைபாக்கு வேண்டாம். பொடிமட்டை, பொடி காணிக்கைகள், பொடி வியாபாரங்கள், காணிக்கைகள் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது.
அதை சேர்த்து உங்களை பெருமைப்படுத்தாதீங்க, அதை சேர்த்து ஆள் பிடிக்காதீங்க. வேண்டாம். அருவருப்பான காணிக்கைகளை அகற்றுங்கள். தேவனுடைய காணிக்கை, தேவனுக்கு செலுத்தப்படக்கூடிய காணிக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை கேளாத ஜபம் அருவருப்பானது என்று சொல்லி நீதிமொழிகள் 28:9 நாம் தெளிவாக பார்க்கிறோம். இன்னும் விக்கிரக வணக்கம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இதை குறித்து சற்று நீளமாக ஆழமாக ஆண்டவர் சித்தமானால் அடுத்த செய்தியிலே நாம் பார்ப்போம். விக்கிரக வணக்கம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. உபாகமம் 7:25-26 நாம் பார்க்கிறோம். வசனங்களை எழுதி கொண்டிருக்கிறீர்களா, குறித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னா நான் வாசிக்காத வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். செய்தி முடிந்த பிறகு விக்கிரக வணக்கம். எதற்கு விக்கிரக வணக்கம்? அது ஒரு அருவருப்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியை பார்க்க முடியுமா? முடியாது. ஆவியான தெய்வத்தை கல்லிலோ மண்ணிலோ களிமண்ணிலோ கட்டையிலோ வடிப்பது அறிவீனம். வரம்பற்ற தேவனை ஒரு வரம்புக்கு உட்படுத்துவது பாவம். எல்லையற்ற ஆண்டவரை ஒரு எல்லைக்குள்ளே வடிப்பது பாவம். எனவே விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமற்ற ஆராதனை. ஆண்டவருக்கு அடுத்த ஆராதனை என்ன? ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். ஜீவ பலியாக சரீரங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வழிபட வேண்டும். புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். பக்தியுள்ள ஆராதனையாக இருத்தல் வேண்டும். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமற்ற ஆராதனை சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். பிறகு பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். அதற்கு மிஞ்சிய எல்லாமே பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பொய் உதடுகள் வேண்டாம். பொய் கர்த்தருக்கு அருவருப்பானது. எது சரியோ அதை சொல்லுங்கள், எது தவறோ அது தவறு என்று சொல்லுங்கள். காம்ப்ரமைஸ் பண்ணாதிருங்கள். மிகைப்படுத்தி பேசுவது கூட பொய் தானே. மிகைப்படுத்தி பேசுவதும் பொய். அந்த பொய்கள் எல்லாவற்றையும் தகர்த்து விடுங்கள். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பொய்யுரையாத தேவன் என்பது அவருக்கு பெயராகும். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திருவளம் பெற்றுகிறார். உண்மையுள்ள தேவன். இயேசுவுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெயர்களிலே ஒன்று, வேதம் கொடுக்கக்கூடிய பெயர்களிலே ஒன்று ஆமேன் என்பதாகும். ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 பார்க்கிறோம். ஆமேன் என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமே? அப்படியே ஆக கடவுது. அப்படி சொன்னீங்களோ? கரெக்ட். ஆனால் ஒரு அர்த்தம் மட்டுமல்ல, 3 அர்த்தங்கள் வேதத்தில் உண்டு ஆமேன் என்ற சொல்லுக்கு. முதலாவதாக அப்படியே ஆக கடவுது, let it be so, so be it. இரண்டாவதாக அர்த்தம் உண்மையாக அர்த்தம். ஆமேன் என்ற எபிரேய மொழிக்கு கிரேக்க மொழிக்கு அர்த்தம் உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக என்பது பொருளாகும். ட்ரூலி ஆர் சர்டன்லி என்ற அர்த்தமாகும். மூன்றாவது அர்த்தம் ஆமென்னா இயேசுன்னு அர்த்தம். ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோமே. ஆக கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர். நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக சத்தியமாகி அவரை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த நீதிமொழிகள் 10:5 பார்க்கும் பொழுது மனமேட்டிமை பெருமை அருவருப்பானது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏற்கனவே திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனமேட்டிமை கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பு என்பதை அறிய கடவீர்கள். மனமேட்டிமை வேண்டாம். சிருஷ்டிகளாகிய நமக்கு முன்பே சிருஷ்டிகராகிய தெய்வம் தம்மை தாமே தாழ்த்தி வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் ஆண்டவர். பரலோக வாழ்க்கை விட்டு பூலோகத்துக்கு தம்மை தாமே தாழ்த்தி வந்து சீஷருடைய கால்களை கூட கழுவக்கூடிய அளவில் தம்மை தாமே தாழ்த்தி இருக்கும் பொழுது, சிருஷ்டிகராகிய தெய்வம் சிருஷ்டிகளுடைய கால்களை கழுவி இருக்கும் பொழுது நாமும் ஒருவர் கால்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால்
நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று கர்த்தர் கற்பித்தார். தாழ்மையோடு இந்த ஜீவியத்தை வாழ்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். சரி, இதுவரை 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக பயப்படுகிறவர்கள், இரண்டாவதாக அவிசுவாசிகள், மூன்றாவதாக அருவருப்பானவர்கள், நான்காவதாக கொலை பாதகர் என்று சொல்லி பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர் என்று சொல்லி வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தின் அதன் பட்டியலின் ஒத்த பட்டியலை பார்ப்போம். 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலை பாதகரும் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக கொலை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கொலை செய்ய முடியாது, இரத்தத்தை சிந்த முடியாது. இரத்தம் சிந்தினால் அவனுடைய இரத்தம் சிந்தப்படும். கல்லுக்கு கல், பல்லுக்கு பல் என்றெல்லாம் சொல்லி பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். காயேன் ஆபேலை கொலை செய்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷனுடைய இரத்தத்தை வாங்குவது நம்முடைய காரியம் அல்ல, அதற்கு மகா பெரிய தண்டனை உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பெரிய தண்டனை. கொலை செய்கிறவர்கள் நரகவாசிகளாக மாறிவிடுவார்கள். ஆக மனுஷனை கொலை செய்வது தவறாகும். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டேனே, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜெயில் தண்டனை நான் அடைஞ்சிட்டு வந்துட்டேனே, நான் என்னையா பண்ணேன்? இன்னும் அது என்னுடைய நெஞ்சில் கடந்து அரிச்சுக்கிட்டே இருக்குதுயா, நான் என்னையா பண்ணேன்? 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். அதில் 2 விதமான இரத்தங்கள், ரெண்டுமே மரித்து பேசுவதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரெண்டுமே பரிசுத்தவான்களுடைய இரத்தங்கள், ரெண்டும் மரித்து பேசுகிறது. ஒரு கொலை சம்பந்தமான காரியம், குறிப்பாக காயின் கொலை செய்த சம்பந்தமாக அது பேசுகிறது. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 விதமான இரத்தம். ஒன்று ஆபேலின் இரத்தம், அடுத்தது ஆண்டவருடைய இரத்தம் என்று பார்க்கிறோம். ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடிய ஆண்டவருடைய இரத்தம் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். 2 இரத்தங்கள் பேசுகின்றன. ஆபேலின் இரத்தம் பேசுகிறது. என்ன பேசுகிறது? ஆண்டவரே, அநியாயமாக நான் கொலை செய்யப்பட்டேனே, நீர் பார்த்து கொண்டிருந்தீரே ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே என்று சொல்லி பழிவாங்க துடிக்கக்கூடிய இரத்தம் ஆபேலின் இரத்தம். அப்படியாக பேசுகிறது. ஆண்டவருடைய இரத்தம் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடியது என்று சொல்லி நாம் வசித்தோமே. ஆண்டவருடைய இரத்தம் என்ன சொல்கிறது? பழி வாங்காதையும் ஆண்டவரே, பழி வாங்காதையும் பிதாவே, பழி வாங்காதையும் என் தேவனே என்று சொல்லி பாவங்களை மன்னியும் கர்த்தாவே என்று சொல்லி பாவங்களை மன்னிக்க பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழி வாங்க துடிக்கும் இரத்தம். ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கும் இரத்தம். பரிந்துரைக்கிறது. பிதாவே, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழிவாங்க துடிக்கிறது. ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கிறது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆபேலின் இரத்தம் பாவத்தின் பயங்கரம், ஆண்டவருடைய இரத்தம் பாவத்தின் பரிகாரம். பாவத்திற்கு பரிகாரம் செய்கிறது. 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் இரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது பழிவாங்க துடிக்கவில்லை, பரிந்துரைக்கிறது, பாவங்களை மன்னிக்கிறது, பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த கொலை மட்டுமல்ல, கருச்சிதைவு, அபார்ஷன், அதுவும் கொலைதானே, பெரிய கொலை. கருச்சிதைவு, ஒரு கரு வயிற்றில் உருவாகும் பொழுது 3 காரியங்கள் உருவாகின்றனவே. 1, தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலை அழிக்கிறோமே. எப்பேற்பட்ட படுகொலை!
2, தேவனுடைய திட்டம். இந்த பிள்ளைக்கென வளர்ந்து வெளியே வந்த பிறகு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. எப்படி வளர்க்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன ஊழியம் செய்ய வேண்டும், இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வரும் பொழுது என்னுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தும், என் இருதயத்தை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே ஆண்டவர். அழித்து விடுகிறோமே. ஆண்டவருடைய சித்தம், இந்த பிள்ளை பிறந்து வளரும் பொழுது என்னுடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்க வேண்டுமே, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்ன ஆண்டவர் துடிதுடித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அழித்து விடுகிறோமே. கருச்சிதைவு, கொலை, அபார்ஷன் இஸ் a sin என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இட் இஸ் a murder, it is a murder. அது படுகொலை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறீர்கள், மறந்து போக வேண்டாம். கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள். ஆக முதலாவதாக கொலை செய்வது, இரண்டாவதாக கருச்சிதைவு செய்வது, மூன்றாவதாக தற்கொலை. அதுவும் கொலைதானே. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பி செல்ல வேண்டும். அது கயிற்றிலோ கடலிலோ அல்லது மாத்திரைகளிலோ அல்லது விஷ பாட்டில்களிலோ தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பி செல்ல வேண்டும். தற்கொலை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதா? முடியாது. மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஒன்று மோட்சம் அல்லது நரகம். அது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம். ஒன்று ஆண்டவருடைய பிரசன்னம் அல்லது அக்கினி கடல். அங்கதான் போவோம். இப்பொழுது வாழ்கிறோமே, சில சமயங்களிலே குற்ற உணர்ச்சியோடு அல்லது கசப்போடு அல்லது தோல்வியோடு இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை அவசரப்பட்டு முடித்து கொண்டால் இந்த வாழ்க்கை தொடரும், பயங்கரமாக தொடரும். புரிந்து கொள்ளுங்கள். கொலை செய்வது பாவம், கருச்சிதைவு செய்வது பாவம், தற்கொலை பண்ணுவது பாவம், பிறகு அடுத்தவர்களை பகைப்பது பாவம் என்று கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். பகையின்றி பரிசுத்த அன்போடு ஒருவருக்கொருவர் வாழ வேண்டும். பகையின்றி பரிசுத்த அன்போடு ஜீவிக்க வேண்டும். ஐயா, அந்த ஆளை நேசிப்பது ரொம்ப கஷ்டம் ஐயா. என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா ஐயா? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றல்லவா சொல்லி இருக்கிறது. எப்படி ஐயா ஜெபம் பண்ண முடியும் அந்த ஆளுக்காக? ஒரு வசனம் சொல்லுகிறேனே, வேதத்தில் இல்லாத ஒரு வசனம், அதை சொல்லி பாருங்களேன். அந்த வசனம் சொல்லுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. அவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இவனை திருத்தும் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு முடியவில்லை என்றால் உங்களுக்கு எது முடியும்? ஆண்டவரே, அந்த ஆளுடைய வாழ்க்கையினாலே, அந்த ஆளுடைய வாழ்க்கையினாலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அந்த ஆளுடைய வாழ்க்கையினாலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பகையாதேயுங்கள், நேசியுங்கள். ஆண்டவருக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய இரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், ஆண்டவருடைய ஆவியானவர் போராடுகிறாரே அந்த ஆள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதை மதித்து நேசியுங்கள். பகையும் ஒரு கொலை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மற்றவர்களை முட்டாள் என்று சொல்லுகிறதும் கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. எங்கே? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே முட்டாள் என்று சொல்வது கூட பாவம் மட்டுமல்ல, கொலை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அடுத்தவர்களிடத்திலே கோபப்படுவதும் பாவம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கோபம் கொல்லும் என்று வாசிக்கிறோம். கொடிய கொல்லும் பாவங்கள் 7 என்று குறிப்பிடுவார்கள். கொல்லும் கொடிய பாவங்களிலே 7லே ஒன்று கோபம். கோபம் கூட கொலைக்கு சமானம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த உலகத்திலே கொலை பாதகர்களாக வாழாமல் ஆண்டவர் விரும்ப விசுவாசிகளாக வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். மற்றவர்களை கொலை செய்வது, கருச்சிதைவு பண்ணுவது, தற்கொலை பண்ணுவது, பின்னர் கோபப்படுவது, அடுத்தவர்களை பகைப்பது, இன்னும் அடுத்தவர்களை முட்டாள் என்று சொல்லி அழைப்பது, இதெல்லாம்
பாவங்கள், கொலை பாதகங்கள் இவற்றிற்கு விலகி பரிசுத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தம்தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குமே ஒழிய நம்முடைய இஷ்டப்படி வாழ்வது அல்ல. குறிப்பாக கொல்லும் கொடிய பாவமாகிய கோபத்தை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுவரை பரலோகத்திலே பிரவேசிக்க கூடாமல் வாழக்கூடிய 4 பேரை குறித்து நாம் பார்த்தோம். இன்னொரு நாள் நாம் சந்திக்கும் பொழுது இன்னும் சில ஆட்களை குறித்து நாம் பார்ப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் நம் மோட்சத்திற்கு போவோமா அல்லது நரகத்திற்கு போவோமா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய காரியங்கள். எனவே பயப்படாமல், அவிசுவாசிகளாக இல்லாமல் விசுவாசத்தோடு வாழ்ந்து அருவருப்பான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றிவிட்டு கொலை பாதகங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்களாகி ஆண்டவர் பெயரிலே பற்றுறுதி கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து நமக்காக ஜீவனை விட்டாரே, நமக்கு ஜீவன் தந்தாரே, நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்தாரே, அந்த ஜீவனை பற்றி கொண்டு ஜீவன் பேரிலே மரியாதை, மதிப்பு எல்லாவற்றை வைத்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமே, அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு துணை நிற்கிறீர் என்று உணர்ந்து நீர் ஏந்துவீரே, நீர் சுமப்பீரே, நீர் தப்புவிப்பீரே, அதையெல்லாம் நினைவு கூர்ந்து உமக்கு பயந்து வாழ எங்களை உறுதிப்படுத்தும். அவிசுவாசிகளாயிராமல் ஆண்டவருடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து நாங்கள் வாழ கிருபை செய்யும். அருவருப்பான எதையும் நாங்கள் தொடாமல், அதை குறித்து எண்ணாமல் பரிசுத்தமாக நாங்கள் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. குறிப்பாக கொலை பாதகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.